கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நெடுங்காலமாய் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இது நடக்க வேண்டும், இது எனக்கு வாய்க்காதா, இது எனக்கு நடக்காதா, இது எனக்கு இப்படி நடந்தால் நன்மையாக இருக்குமே என்று சொல்லி நீண்ட காலங்களாக நீங்கள் ஒரு காரியத்திற்கு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். உங்கள் இதயம் இந்த நாட்களில் சோர்ந்து போயிருக்கிறதை உலகம் பார்க்கவில்லை, உலக மனிதர்கள் பார்க்கவில்லை. உங்கள் இதயத்தையும் என் இதயத்தை பார்க்கிற பரிசுத்த தெய்வம் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, நீ நெடுங்காலமாய் காத்திருந்து நீ அநேக சோர்வுக்குள் ஆகிவிட்டாய். உன்னுடைய காத்திருக்குதலை நான் பார்த்திருக்கிறேன். உன்னுடைய காத்திருக்குதல் இன்னைக்கு அது ஒரு பலனை தரப்போகிறது. நீங்க விரும்பின காரியம் இன்னைக்கு நடக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் விரும்பின காரியமும் நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறது, அந்த காத்திருக்குதலையும் பரிசுத்த தெய்வம் அறிந்தபடியால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நெடுங்காலமாய் காத்திருந்தது இருதயத்தை இளைக்க பண்ணதான் செய்தது. ஆனால் நீ விரும்பினதை நான் செய்யும் போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நாம் காத்திருந்ததெல்லாம் நிறைவேற்றி நம்மை ஆண்டவர் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளே நடத்த போகிறார். விசுவாசியுங்கள், உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து ஒரு ஜீவ விருட்சத்தின் போலவும் காத்திருக்குதலுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, எதற்காய் காத்திருந்தோமோ அதை நிறைவேற்றி கொடுத்து உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.